ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முகம் உண்மையிலே சார் மனசாட்சியை தொட்டு சொல்கிறேன், எல்லா நாட்டிலையும் நான் ரீச் ஆயிருக்கேன். நல்ல ரீச் வந்து கானா வினோதா திவாகர் மொதல் திவாகர். இப்போ வந்து திவாகரை வச்சு தான் கானா வினோத்துக்கு ஓரளவு முகம் வழி கொஞ்சம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் உண்மையாகவே சொன்னீங்க, நான் சொன்ன விஷயம் தான் அது. அப்போ வந்து என்னை வச்சு நீங்கள் இதாக அதையும் நல்ல வழியில் பயன்படுத்துன்னு சொல்கிறேன் சார். என் முகத்தை வச்சு சார் எல்லாரும் கூடயும் ரீல் பண்ணுறோம், எல்லாரும் என் கூட பண்ணுறவங்களாம் ஃபெமிலியர் தான் ஆகுறாங்க. ஆனால் நல்ல மனசோட பண்ணுறவங்களுக்கு அது ஃபெமிலியரிட்டி போகுது. இந்த மாதிரி என்னை பயன்படுத்திக்கிட்டு தவறாக பயன்படுத்துகிறவங்க அப்படியே அழிஞ்சு போகிறாங்க சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பையன் என் கூட அப்படி தான் இன்டர்வியூ பண்ணிட்டு என்னை பற்றியே தப்பாக வெளியில் பேச ஆரம்பிச்சான். ஆனால் அந்த பப்ளிசிட்டி மாறிடுச்சு. அது நாட்கால் ஆக அதையும் மக்கள் மறந்துட்டாங்க. அடுத்து வேற ஒரு ஆள் வந்து என்கிட்ட வந்து பேசுகிறாங்களே, அவங்க வந்து டாப் ஆயிடுறாங்க. இப்படி மாறிக்கிட்டே இருக்கு. இவர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது சார். செயல்கள் உருவ கேலிலேருந்து நான் போய் காணா வினத்தில் வழியே போய் உங்களுக்கு இல்லை சார். அவர் பாட்டு படிக்கிறாரு, அப்போ நான் ஒரு முன்னாடி ரெண்டு கத்தனா எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க. இதை தட்டு எடுத்து பாடுறாரு, அதில் ஒரு சுயநலம் சார். அவர் பாட்டிக்கிட்டு இருக்கப்ப நம்ம கூட சேர்ந்து பண்ணோம்னா அதுவும் நல்லா இருக்கும். இப்போ காதல் ஓவியம் அவர் பாட்டு பாட அப்படி நான் சேர்ந்து பண்ண, ஏய் நீ பாடாதன்றோம் அப்படி. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதே அமித்தில் வைல்டு கார்டில்ன்றப்ப ஏன் திவாகர் நல்லா பாடுறாரு, சேர்ந்து பாடட்டுமேனாரு. ஸோ கானா வினோத் அவர் பாடுறப்ப அவருக்குன்னு ஒரு குரூப் 3 பேர் வச்சுக்கிடுவா சார். அவங்க மட்டும் தான் பாடணும்னு நினைப்பார், என்னைய பாட விட மாட்டார். ஓகே, நானும் அதுக்கு மதிப்பு கொடுப்பேன். நான் ரொம்ப அவங்களோட பாடுறப்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இது ஒரு நல்ல டீசென்ட் அப்ரோச். இது நான் நடிக்கிறப்ப பின்னாடி இந்த விசில் அடிக்கிறது நீங்கள் பாருங்க. அப்படி பேசுறது, அவங்க பாடுறப்ப அவங்களோட கலையை நான் குச்சப்படுத்தல. ஆனால் நான் பாடுறப்ப நடிக்கிறப்ப நிறைய கொச்சைப்படுத்தி பேசியிருப்பார். அதெல்லாம் அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்ல வேண்டாம்னு சொன்னனால நான் சொல்லலை. உருவ கேலியெல்லாம் அந்த 24/27 பாருங்க. நான் வெளியில் வர்றப்ப ஏவி காமிச்சாங்க, அதுலேயுமே ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லிருக்காரு சார். ஓகேங்களா? அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்றப்ப யாரு சார் இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சுய கௌரவம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஓகே, காம்போ வந்து நல்லா சார் இயற்கையா இருக்கிறப்ப அது நல்லா இருக்கு சார். இப்போ அவர் சொல்றாரு நானும் முறைக்கிறேன் இல்லை, அவரும் முறைக்கிறாரு பாருங்க. 2 பேரும் பார்த்தது இயற்கை, அது நல்லா இருந்துச்சு. நைட்டு வந்து கையை துறங்க நாளா நான் உண்மையிலேயே அவருக்கு ஜாதகம் அது வந்து ஃபேக்கா நடந்ததில்ல சார். ஜோசியம் பார்க்குறேன் கொடுங்க, நான் அவர் சும்மா போட்டிருக்கிறேன்னு சொல்கிறேன். அப்படி நான் உண்மையிலேயே அவருக்கு ஜாதகம் தெரியும். போல அவர் என்ன தெரியுமா சொன்னார், ரேடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாமே விவியா இருக்கு, வெற்றியாகும். அப்போ அவர் சீரியஸாக பார்க்குறான்னு நினச்சா சார் நான் என் கையை கொடுத்தேன். ஜாதகம் பார்க்குறோன்றப்ப என்ன ராசி என்ன லக்கணம்னப்போ உண்மையிலேயே ஒரு ஜாதகம் பார்ப்பார் வேலை. அப்போ என்ன பண்ணிட்டு அப்படி கும்பலக்கணம் என்ன ஒன்று போட்டா அப்படி கையை பார்த்தா அப்படி இப்படி நான் அப்படி மந்திரம். எனக்கு ஒரு லெவலுக்கு மேலே 80% போய் 90% தான் ஃபேக் வந்துருச்சு. முதல்ல நான் அவர் உண்மையிலேயே பார்க்குறேன்னு நினச்சிட்டு இதில் பார்வை இதுவும் எனக்கும் ஜாதகம் பாருங்களேன் கையை தூக்கிட்டு ஓடியாந்துச்சுங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு சார். சார் இயற்கை நல்லதா செயற்கை நல்லதா, அடுத்தவங்களை இழிவுபடுத்துறது நல்லதா யோசிச்சு பாருங்க. நம்ம பிக் பாஸ் என்னை சொல்லி அனுப்புறப்ப யாரையும் ஹர்ட் பண்ணாமல் பண்ணுங்கன்னா எல்லாருமே சொல்லி அனுப்பிச்சாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப அவர் பேசின அந்த உருவ கேள்விப்பாடு ஏன் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? அதுவுமே வெளியில எல்லாரும் சொன்னாங்க சார். மக்கள் சொன்னது எங்களுக்கு அப்பெல்லாம் பிடிக்கவே இல்லை, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது நாங்கள் 2 பேரும் பார்த்துக்கிட்டோம் சார். அவர் இப்படி பார்க்க நானும் பார்க்க வேலையை பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன் இல்லை. அது ஒன்று. இன்னொன்று வந்து அந்த கும்பலக்கணம் கை ஜாதகம் பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மயிலகன் காம்போனே போட்டானுங்க. ஓகேங்களா? ஸோ இது நல்ல வழியில் பயன்படுத்திருக்கலாம். அதை விட்டுட்டு கானா வினோத் அவர் பயன்படுத்திய முறை தப்பு சார். இவங்களை மட்டப்படுத்தி தான் நம்ம பெரிய ஆளாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அது யாரும் வர முடியாது. அப்படி மட்டமாக போகிற அளவுக்கு நான் வரல சார். என்னோட தரத்தை உயர்த்துறதுக்கு விஜய் டிவிக்கு வந்திருக்கேனே தவிர என்னோட இதை தாழ்த்துறதுக்கு கிடையாது. ஸோ அது வந்து உண்மையான விஷயம் சார். என்னை வச்சு சவாரி குதிரையாக ஓடிக்கிட்டு இருக்கவங்களை வச்சு ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாரு. இது எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல. ஸோ நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எவிக்டான வீடியோ பார்த்தீங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்வை தான் வந்து ஒரு மாதிரி எக்ஸைட் ஆனாங்க, அதுக்கப்புறம் வந்து அழ ஆரம்பிச்சாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலாக அது எதிர்பார்க்கல. அது வந்து சும்மா 2 பேரில் யாருன்னு கேட்டதுக்காக திவாகர் சொல்லிச்சே தவிர நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு. ஏன்னா எல்லாமே வீட்டில் நடக்கிற நிகழ்வுகளை என்னையை வச்சு தான் ஆரம்பிக்கும் சார். அதாவது நான் பண்ணுறது ஸ்ட்ராங்காக இருக்கும். பாரு சண்டை போட்டாலும் சில விஷயங்கள் பாரு பண்ணுறதுல நியாயமே இருக்காது. கிச்சன் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு சண்டை போடும். ஸோ அதில் வந்து நியாயம் இருக்காது. பட் நான் போடுற சண்டைகள் நான் யார்கிட்டையும் போக மாட்டேன். மக்கள் சொன்னது நீங்கள் உங்களை தேடி தான் எல்லாரும் சண்டை போட வருவாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு மெயின் டார்கெட் மெயின் கண்டென்ட்டாக நான் போவேன்றது யாருமே எதிர்பார்க்கல. அந்த பொண்ணு சும்மா 2 பேரில் யாருன்னு கேட்டப்போ அது சொல்லிட்டாங்க. டக்கு எவிக்ஷன் உடனே அவங்களால தாங்க முடியல. எமோஷன்ஸை எப்படி காட்டுறதுன்னு தெரியல சார். அதுக்கப்புறம் அழுததான் உண்மை தான் சார். அதெல்லாம் ஃபேக்க கிடையாது. அண்ணே நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி அதெல்லாம் உண்மை சார். உண்மை அதுதான். அது முழுக்க அதுக்கு ரிலாக்ஸேஷன் நான் தான். என்ன தான் சண்டை போட்டாலும் நான் போய் சாப்பாடு போட்டு கொடுப்பேன் சார். அது சாப்பாடை கழுவிருக்கேன் சார். எங்கள் அம்மா சாப்பிட்டது கூட நான் கழுவுனது கிடையாது. என்ன ரீசனா எனக்கு அந்த இடத்துல அது குழந்தையாக தான் தெரிஞ்சு. ஓகேங்களா? அதை நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்தும் பண்ணினேன். சாப்பாடு வாங்கிட்டு போய் கவலையாக இருக்கப்போ கொடுப்பேன். அது குடிச்ச டீ கிளாஸ்லாம் நம்ம ஆள் இருக்காங்களே இருக்கிறதுல எல்லா இடத்துலையுமே வேலை பார்க்கறது ஃபஸ்ட்டு சார். சாப்பிட்டது எப்பயுமே கழுவுறது, போட்ட இடம் தான். நானே நிறைய டைம் திட்டுவேன். ஸோ அதெல்லாம் நான் எடுத்து பார்வையிலேன்னா நான் போய் ஃபஸ்ட்டு கழுவி வைப்பேன். அதெல்லாம் அதுக்கும் தெரியும். ஸோ அதனால என் அதிபயங்கர ஒரு அன்பு சார். அந்த ஹவுஸ்லேயே என்ன நம்மள அளவு வேறு யாருமே பாரு நம்மளை. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தப்போ கூட ஆனால் அவங்ககிட்ட பேசினா நம்ம 2 பேரோட பாண்டு தனியுமே நம்ம 2 பேரும் தனியாக டிஸ்கஸ் பண்ணி. ஸோ அழுததெல்லாம் உண்மை தான் சார். அதெல்லாம் தாங்க முடியல.
ஏற்றுக்கொள்ள முடியல. நான் போவேன் கனவுல, அதுக்கு இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போவேன்னு நினைக்கவே இல்லைன்னு. அழுததெல்லாம் உண்மை, சும்மா மீடியாவில் தான் போட்டு விடுறாங்க சார். எமோஷன்ஸை டக்குன்னு காட்ட தெரியாது சார். வீட்டில் நிறைய பேர் அவங்க அப்பா இறந்தவுடனே டக்குன்னு அழுக மாட்டாங்க. அவங்களோட அதோட சீரியஸ்னஸ் தெரியாது. ஏன் பார்வையே சொல்லியிருக்கேன், ஆனால் எங்கள் அப்பா இறந்தப்போ அழுகுறேனே, இப்போ நான் அழுகிறேங்கன்னா அவங்க அப்பாவை நினச்சி 1000 தடவை அழுதுருக்கு சார். ஸோ அதெல்லாம் எமோஷன்ஸு சார், ஒரிஜினல் எமோஷன்ஸு. என்னால் நான் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு வந்து என்னன்னா சண்டையில் சப்போர்ட் கிடையாது சார். எல்லாம் முடிஞ்சு கடைசியில் சோளில் சார்ந்து அழுகிறதுக்கு ஒரு ஆளாக நான் இருந்தேன். எமோஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஆளாக இருந்தேன். அது சாப்பாடு கொடுக்கறதுக்கு நான் ஒரு ஆளாக இருந்தேன். எனக்கு மைண்டு ஸ்ட்ராங்குன்றனால எனக்கு அழுக வரல சார். இல்லாட்டி நானுமே அந்த இடத்துல ரொம்ப அழுது கத்திருப்பேன். ரொம்ப நான் போல்டான ஆள், வர்றையா வா இது வா வா அப்படின்னு எதிர்த்து நிற்கிற ஆள் நான், டக்குன்னு மன உடைகிற ஆள் இல்லை. ஸோ அதனால என் கண்கள்ல இருந்து தண்ணி வரல. ஆனால் ரவீந்தர் சார் சொன்னது கரெக்ட். இவரோட எமோஷனல் மைண்டாக ஒரு டாக்கு. ஏன்னா அதை நான் குழந்தையா வளர்ந்து எங்கள் அப்பா வந்தாரு, ஏன்டா வீட்டில் அம்மா அப்பா நல்லா இருக்காங்களான்னு கேட்கல, ஒவ்வொரு கேமராவை போய் மிக்கியை வாங்கி விட்டு போது சாப்பாடு கொடுங்க. எங்கள் அத்தை மையம் பார்த்துட்டு சொல்லியிருக்காருல்ல, என்ன மாமாவே அப்படி. எங்கள் அப்பா வந்து அவருக்கு தாய் மாமே, என்ன மாமா அவன் வந்து இந்த மாதிரி டாக்கு மிக்கின்றான், என்ன அது என்ன அவனு புரியாமல் கேட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி சார் பார்வோட எமோஷன்ஸ் உண்மை. கிளம்புறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிரஷன் காட்டுறதுன்னு தெரியல. ஏன்னா நான் எவிட் ஆவேன்றது அன்எக்செப்டடு, கனவுளோட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. டக்குனு திவாக இருந்த உடனே அவன் ஒரிஜினல் எமோஷன்ஸ் வெளியில் வருது. ஸோ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? மக்களுக்கு சார் நீங்கள் சொன்னாப்புல இப்போ மெயின் வந்து எல்லாம் வயல்காடு என்ட்ரி தான் பேசுகிறாங்க. என்னை விட மக்களுக்கு தான் அந்த சோகபுதி தெரியுது சார். வெளியில் வந்ததும் மக்களோட நம்பிக்கையை உடச்சிட்டீங்கன்றாங்க சார். அவ்வளோ நல்லா இருந்துச்சா சார். நான் பண்ணுற சார் கேமரா என்னை பார்த்து திரும்பிச்சிடும், அது நான் ஆன்சர் பண்ணலையோ கேமரா சார். அது கூட காமெடி. நான் மேடம் கிட்ட என்னை எடுத்தாங்களே பிக் பாஸ், அந்த மேடம் சொல்கிறப்ப அவங்க ஃபன்னா, என்ன திவாகர் இது உங்களுக்கு ஃபன்னா தெரியுதா? நாங்கள் மேடம் மக்கள் சொன்னதை வச்சு தான் மேடம் சொல்கிறேன். நான் நடிக்க ஒவ்வொரு இடமா போகிறேன்ல, கேமரா திரும்ப மக்களுக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சா சார். கடைசியில் நான் போய் கவலையாக உட்காரேன். அது உண்மைதான், நான் வீடியோ பார்த்து தான் தெரியுது. எல்லாம் பார்த்துட்டு உண்மையிலே நான் கவலையாக தான் உட்காந்து, என்னடா நம்ம போனாலே நம்ம கேமரா அப்படின்னு இருக்குமே. பிக் பாஸே சொல்லுவார், மற்றவங்களுக்குலாம் சொல்லணும், சபரி விக்கல்ஸு உங்களுக்குலாம் நான் எப்படி பர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கணும், சொல்லாமல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரே ஆள் திவாகருக்கு சொல்லவே தேவையில்லைன்னாரு. அப்போ கேமரா நான் போய் நின்னாலே டக்குன்னு ஜூம் பண்ணும். கடைசி 3 நாள் கேமரா சார் இருக்கீங்களா சார், சார் ப்ளீஸ் சார், கேமரா போய் தட்டி கூப்பிட்டுட்டு இருக்கேன். எல்லா கேமராவும் திரும்புது. கடைசியில் ஒரு கட்டத்தில் நான் அப்படியே கவலையில் அப்படி உட்காருறேன். அப்போ எனக்கு வெளியிலேருந்து பார்க்குறப்ப அது ஒரு இன்னசென்ஸியாக நல்லா தெரியுது சார். என்ன பண்ணாலும் நாங்கள் உங்களை ரசித்தோம். அதே மாதிரி சார் பாரு அழுதுகிட்டே சொல்லுமா, நான் உட்காந்து ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் நல்லா இருந்துச்சா சார். என்னோட ஒரிஜினல் எமோஷன்ஸ் நல்லா இருந்துச்சா. நேற்று ஒரு தொலைக்காட்சியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, முகங்கள் வந்து ஒவ்வொரு பாவனைகளை கொடுக்குது, உங்கள் முகம் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறது, அது எல்லாமே ரசிக்க தகுற மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் இதை பண்ண போறீங்கன்னு பார்த்தா அதுக்கு வேற வரும், அது வந்து கலைஞனுக்கு உண்டானது பயங்கரமாக இருந்துச்சுன்னு ஒரு பெரிய தொலைக்காட்சியின் நிருபர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறார். அவர் பேரெல்லாம் சொல்ல முடியாது, அந்த தொலைக்காட்சியோட இதுவும் பண்ண முடியாது. அவங்கெல்லாம் சொல்கிறப்ப எனக்கே அதே மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க, எவிட் ஆகி வர்றப்ப தைரியமாக விஜய் சேதுபதி சட்டை சார் எங்களுக்கு ஒழுங்காக உங்கள் மாதிரி பாடி லாங்குவேஜ் இருக்கு, நான் சிரிச்சா அழகாக இருக்கும். விஜய் சேதுபதி சார் ஆக்சுவலாக எல்லா நடிகர்களையுமே சிரிப்பு அழகாக இருக்குன்றது விஜய் சேதுபதி சார் தான். அதுக்கப்புறம் என்னதான் சார் சொல்கிறாங்க அப்படின்னு அவர்கிட்டே தைரியமாக சொல்லி ஹக் பண்ணி கிஸ் வாங்கிட்டு பாருங்க, இதுக்கெல்லாம் ஒரு போல்ட்னஸ் வேணும், ஒரு கட்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. ரவீந்தர் சார் வந்து கரெக்டாக கிஸ் பண்ணி சொன்னார் சார், என்னால் ஒரு வாரம் தாங்க முடியாது, உருவக்கிளை தாங்க முடியாது, 50 பேர்த்தையும் சிங்கிள் பிளேயராக நின்று தும்சம் பண்ண திவாகர். ஸோ டைட்டில் வின்னர்னு போட்டிருக்காங்க. நான் அதெல்லாம் எதிர்பார்க்காது சார். ஸோ மக்கள் வந்து இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. இப்போ நான் எதிர்பார்க்குற ஒரே விஷயம் வைல்ட் கார்டு சார். திருப்பி என்னை எப்போ உள்ளே அனுப்புவாங்க, நான் உள்ளே போவேன்னா அப்போ தான் பயங்கர சுவாரஸ்யம் ஆகும்னே சொல்கிறாங்க சார். ஸோ நான் எதிர்பார்க்கறது, எனக்கு இதோட சீரியஸ்னஸ் தெரியல. இன்னொன்று உண்மையை சொல்கிறேன் சார், டாக் ரொம்ப நான் பிள்ளை மாதிரி வளர்த்துட்டேன். அதனால் இருக்கிற வரைக்கும் ஒரு 50 நாள் 1 நாள் இருந்துட்டு போச்சோனாலும் நம்ம டாக்கோட போய் செட்டில் ஆயிடுவோம் அப்படி தான் என் மனசு இருந்துச்சு. ரொம்ப டார்கெட் பண்ணாமல் விட்டுக்கிட்டேன் சார். நான் பண்ண என்னன்னா டார்கெட்டோட, இப்போ நான் ஃபிசியோதெரபிஸ்ட்டு டாக்டராக எனக்கு ஒரு டார்கெட் இருக்கும்ல, கிளினிக் வச்சிருக்கோம், ஹாஸ்பிட்டல் பட்டுறோம், அந்த டார்கெட்டை நோக்கி போனேன், அச்சீவ் பண்ணேன். இதில் வந்து இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்போம், நம்மளை அவ்வளோ சீக்கிரம் மக்கள் அனுப்ப மாட்டாங்க. எனக்கு ஓட் பற்றி எனக்கு தெரியும் சார். பிஆர் டீமே வைக்கல சார். சார் என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை தூக்கிட்டாங்க. இப்போ நான் பழைய அக்கௌண்ட்டை தூக்கி புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுலேயுமே 2000 ஃபாலோவர்ஸ் தான் வந்துச்சு. அதையுமே என்ன பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ண வச்சிட்டாங்க. எந்த வித சப்போர்ட்டும் இல்லாமல், பிஆர் டீமும் இல்லாமல், என் சோசியல் மீடியா ஐடி நம்ம விஜய் டெலிவிஷனில் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போனேன். எனக்கு டாப் 1 ஓட்டு வருது, எவ்வளோ பெரிய விஷயம். எல்லாரும் பிஆர் டீம் வச்சிருக்காங்க சார். உள்ளுக்குள்ள இருக்கவங்களாம் டெலிவிஷனில் இருக்காங்க, அவங்க எல்லாருமே பிஆர் டீம் வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் பிஆர் டீம் இல்லாதவங்களுக்கு சோசியல் மீடியா அவங்க ஒய்ஃப் ஹேண்டில் பண்ணுறாங்க, அண்ணன் தம்பி அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு எதுவுமே இல்லை சார். கடைசி நாள் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் அப்பா அம்மா என் கூட வர முடியல, என் தம்பியும் வர முடியல. ஏன்னா நாங்கள் மதுரை, நான் விஜய் டிவியில் தான் ஃபோனை கொடுத்துட்டு போனேன். என் சோசியல் மீடியா எதுவுமே இல்லாமல் அடிச்சு நான் தான் சார் இந்த இடத்துல டாப்பு. எனக்கு அது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், டிவியில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, திவாகர் ஜெயிச்சார்னா துபாயில் நான் வீடு 6 மில்லியனுக்கு வீடு கொடுக்குறேன்றாங்க. உண்மையிலேயே அது விளம்பரம் போடுறதுக்காக ஒரு இது வேணும் இல்லையா? யாருக்குமே அப்படி போடவே இல்லை சார். திவாகர் டாப் 10 அடிச்சாரா நான் இது கொடுக்குறேன், எனக்கு மட்டும் தான், எனக்கு இது தெரியாது, மக்கள் ஃபார்வர்ட் பண்ணுறது. ஸோ நான் எதிர்பார்க்கறது எப்படா வைல்ட் கார்டு என்ட்ரி, வனிதா மேடம் போனாங்க இல்லையா,
ஸோ வனிதா மேடம் போனாங்க. ஸோ அதை விட என்ன பெருசாக எதிர்பார்க்குறாங்க சார். மக்களின் நாயகர் மாதிரி இருக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட விருப்பம், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஸோ எப்போ வைல்ட் கார்டில் போவோம் அப்படின்றதான் சார் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது, ரொம்ப இதாகவும் இருக்குது. ஸோ அதற்கான வாய்ப்பை ஜியோ ஹாட்ஸ்டார் வடவாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் மேக்ஸிமம் மக்கள் ஓட்ஸை வச்சு தான் அவங்க ஷோவே ரன் பண்ணுறாங்க. ஸோ நான் திருப்பி உள்ளுக்குள்ளே போவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சார். சூப்பர் சார். ஸோ கடைசியாக அந்த தமிழ்நாட்டின் ஓகே, வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி. மேபி வைல்ட் கார்டு என்ட்ரியில் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு போகிறேன்னா போகலையா அப்படின்றது தெரியல. ஸோ சுவாரஸ்யமாக பாருங்கள். விஜய் டெலிவிஷனில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் பிக் பாஸில் திரும்ப என்னோட என்ட்ரி இருக்குமா இல்லையான்றது கடவுளுக்கு தான் தெரியும். பட் கடவுள், மக்களாகிய நீங்கள் தான் கடவுள். உங்களோட சப்போர்ட்டில் கண்டிப்பாக நான் பிக் பாஸ் ஹவுஸில் ரீஎன்ட்ரி பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, இந்த நம்பிக்கை கொடுத்ததே மக்கள் தான். ஓகேங்களா? ஸோ இல்லாட்டி எனக்கு அந்த நம்பிக்கை இருக்காது. என்னை அதாவது நீங்கள் தான் வின்னர் ஆவீங்க. நான் எவிக்ட் ஆகி வெளியில் வந்தோடனே சொன்னார், உங்களை வின்னர் ஆவீங்கன்னு பார்த்தா என்னங்க இப்படி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறதுக்கு, அதாவது மெச்சூரிட்டியோட, பக்குவத்தோட, வார்த்தைகளை நிதானமாக திருப்பி பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போவேன். யாரையாவது கஷ்டமாக பேசினாங்களோ தேவையற்ற வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்து விட்டு ஒரு புது கேமை, புது திவாகரை உள்ளுக்குள்ளே போய், ஆனால் பட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும், நேர்மையான முறையில் கேமை ஆடுவேன் அப்படின்ற ஒரு உறுதியை கொடுக்குறேன். எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டால். நன்றி, வணக்கம் மக்களே. நன்றி சார்.